வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருகின்ற பராபவ வருடத்தினுடைய ஆண்டு பலன்களை பார்ப்போம். இந்த ஆண்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்குது பொது பலனை பார்த்துடுவோம். அதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய கோல்சார நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம். வருட பலன் என்றால் முக்கியமாக குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான் இவர்களைத்தான் வருட பிளானட்டு. 1.5 வருடத்துக்கு ராகு கேதுவும், 1 வருடத்துக்கு குரு பகவானும், 2.5 வருஷத்துக்கு சனி பகவானும் மாறுவார்கள். இந்த வருடத்துல சனி பகவான் பெயர்ச்சி கிடையாது. திருக்கணிதப்படியும் சரி, வாக்கியப்படியும் சரி, சனி பகவானுக்கு பெயர்ச்சி கிடையாது. குரு பகவானுக்கு பெயர்ச்சி உண்டு. திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் நாள் பயிற்சி ஆகிறார் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு. வாக்கியப்படி குரு பகவான் கடக ராசிக்கு 26/5 அன்று பயிற்சி ஆகிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வித்தியாசம் தான் இவர்களுக்குள்ள இருக்கிறது. அது வித்தியாசம் ஒன்றும் கிடைக்காது. அதனால குரு பகவான் பயிற்சி வருகின்ற ஜூன் 1 திருக்கணிதம். வாக்கியப்படி 25/5 அன்று வாக்கியப்படி 26/5 பயிற்சி ஆகிறார். ராகு கேது பார்த்தீங்கன்னா, இப்ப ராகு பகவான் இருக்கிறது கும்பராசியில. இப்ப அவர் மகர ராசிக்கு வர போறாரு. கேது பகவான் இருப்பது சிம்ம ராசியில், அவர் கடக ராசிக்கு போக போறாரு. அப்ப இவங்களுடைய பயிற்சி நிலவரம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறார்கள் திருக்கணிதப்படி. வாக்கியப்படி படி பார்த்தோம் என்றால் 13/11 இவர்களுக்கு ஒரு 13 ஒரு 17 நாள், ஒரு 5 நாள், ஒரு 22 நாள் வித்தியாசத்துல பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி 13/11/2026 அன்றுதான் ராகு கேது பயிற்சி கோயில்கள்ல செய்வாங்க. ஆனா திருக்கணித பிரகாரம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பயிற்சி நடைபெறுகிறது. சனி பகவானுக்கு வாக்கியப்படியும் சரி, திருக்கணித பயிற்சி இந்த வருடம் கிடையாது. இதுதான் இந்த கோல்சார நிலவரம், இந்த வருட பிளானட்டினுடைய நிலவரம். இதை வைத்துதான் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலாபலன்களை பார்க்க போறோம். அந்த மாதிரி பொது பலாபலன்களை நாம இப்போ பார்த்துடலாம்.